வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை 2 நிலைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜீவிக்கின்ற இயேசு கிறிஸ்து, மாம்சத்திலே வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இப்பொழுது இருக்கிற இயேசு கிறிஸ்து. இன்னொன்று தேவனுடைய வார்த்தை, ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கு அடக்கமாய் இருந்து இப்போது அவருடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளால் உறுதியாக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட இந்த சுவிசேஷம் என்று ரோமர் 16 அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த இயேசுவானவர் அல்லது வார்த்தையா இருந்த அந்த தேவனுடைய வார்த்தை எப்படி மாம்சமாகி இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தாரோ அதே போலவே தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டு நம்முடைய கைகளிலே வேதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், எழுத்தின்படியான இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், ஆனா எழுதப்பட்ட இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது ஆபத்துக்குரியது, மிகப்பெரிய அறியாமைக்குரியது. மறந்து போயிடவே கூடாது.